வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். மீண்டும் இந்த பாட்காஸ்ட் மூலமாக உங்கள் எல்லாரையும் வந்தடைகிறதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. போன தடவை பேர்ன் அவுட்டுங்கிற ஒரு புக்கை பற்றியும் செல்ஃப் கேர் எப்படி எடுத்துக்கிறது, நம்ம மேலே நாமளே எப்படி கம்பேஷனட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேர்ன் அவுட்டுங்கிற புக்கு தான் விமன் ஓரியன்டான புக்கே தவிர நம்ம சொன்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், குழந்தைகள் உட்பட. ஸோ எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்குது, எல்லாருமே ரொம்ப டயர்டாகிறோம், எல்லாருமே அவங்கள கேர் பண்ணிக்கிறது கம்மியாக இருக்குது, இல்லை சரியான விதத்தில் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரைட், இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்ட்ரீட் ஃபுட் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் சேனலில் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்தது. இப்போ தான் தெருமுனைக்கு எக்கச்சக்கமான ஷாப்ஸு, ஊர் முழுசும் டெசர்ட் ஷாப்ஸு, பீட்சா கார்னர்ஸு, பிரியாணி பாயிண்ட்டு, இன்னும் என்னென்ன குவிசின் இருக்கோ எல்லா விதமான உணவுகளும் நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்தளவுக்கு இருந்ததில்லை. அதுவும் எஸ்பெஷலி குட்டி குட்டி கிராமங்களில் பெரிய பெரிய ரோட்டு கடைகள்லாம் இருக்காது. ஒரு தள்ளுவண்டியில் ஏதாவது சிக்கன், பீஃப் அது மாதிரி ஷாப் இருக்கும். அப்புறம் ஒரு பானிபூரி கடை மாதிரி ஏதாவது இருக்கும். அப்புறம் குட்டி கிராமங்கள்லையோ இல்லை கிராமத்துலேருந்து நகரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு இடமா இருக்கட்டும், அது மாதிரி ஏரியாவில் தெருவுலையே குட்டி குட்டி கடை, அதாவது தெருவுலன்னா ரோட்லேயே கடைகள் இருக்கும். ஒரு பெஞ்சோ டேபிளோ அது மாதிரி எதுவும் போடாமல், தள்ளுவண்டி எதுவும் இல்லாமல் ரோட்லேயே குட்டியாக அடுப்பு வச்சு சமைப்பாங்க. அது செய்கிறது முக்கால்வாசி பேர்கள் அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் பாட்டிங்களாக தான் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பாட்டி அவங்க வச்சுருந்த கடையை பற்றின ஸ்டோரி தான் இது. திருப்பத்தூர் டு வாணியம்பாடி ரோட்டில் ஒரு ஊர் இருக்குது, சின்ன கல்லுப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் எதுக்காக ஃபேமஸ்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா எதுக்காகனா பெரிய பெரிய விஷயங்களுக்கான ஃபேமஸ் கிடையாது. ஆனால் அங்கே தான் ஒரு புதுசாக ஒரு ஸ்ரீடி சாய்பாபாவோட ஒரு கோயிலை கட்டியிருந்தாங்க. ஸோ மக்களோட அந்த இன்ஃப்ளக்ஸ் அப்போ தான் ஜாஸ்தி ஆகுது. நிறைய மக்கள் போகிறாங்க. அந்த சின்ன கல்லுப்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நார்மல் பஸ்ஸஸ் கூட நிற்காது, இல்லை டவுன் பஸ்ஸஸ் மட்டும்தான் நிற்கும், ரோட் பஸ்ஸஸ்லாம் நிற்காது. அங்கே போய் இறங்கி அந்த கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அந்த கோயில் வந்துடும். போய் கும்பிட்டுட்டு வெளில வருவாங்க. ஸோ அந்த பாட்டி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சாங்க. மேபி அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம், பட் நான் நோட்டீஸ் பண்ணது அந்த டைமில் தான். ஈவினிங் நேரத்தில் ஒரு தடவை நான், எங்கள் அம்மா, பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க குழந்தைங்க எல்லாரும் நல்லா காற்று ஏதோ போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். வியாழக்கிழமை கண்டிப்பாக போகணும், விசேஷம் அப்படின்ட்டாங்க. போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த காற்று, மழை அதெல்லாத்தையும் அப்படியே சேலஞ்சிங்காக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு பிடிச்சி திருப்பத்தூர்லேருந்து சின்னக்கல்லுப்பள்ளி போனோம். போய் அந்த ஷிரடி சாய்பாபா கோயில், அது எப்படின்னா ஏலகிரி மலையோட பேக் ட்ராப்பில் இருக்கும் அந்த இடம். ஸோ டவுன் பஸ்லேருந்து நம்ம இறங்கினோம்னா பார்த்தோன்னா அழகாக நிறைய தென்னை மரங்கள் இருக்கிற தென்னந்தோப்பு, அது வழியாக நடந்து போனோம்னா அந்த கோவில், அதுக்கு மேலே நல்லா ஆரஞ்சு கலரில் ஒரு கொடி பறக்கும், விச் இஸ் வெரி நியூ. அந்த காலத்துலன்னா அது மாதிரியெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்தது கிடையாது. பட் அது ஷிரடி சாய்பாபா கோயிலுங்கிறனால அதோட ஐக்கானா அந்த இடத்துல அந்த ஆரஞ்சு கொடி. அதுக்கு பின்னாடி பார்த்தா அழகான ஏலகிரி மலையோட பேக்ட்ராப். அப்படியே ரம்யமான சூழ்நிலையில நாங்கள் போனோம். போய் உள்ளார போய் கும்பிட்டோம். சாமியை தொட்டு கும்பிடலாம் அப்படின்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பூஜை பண்ணலான்னாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாரும் போய் என்ன கும்பிடணும்னு தெரில, எல்லாரும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி கும்பிட்டுட்டு வெளில வரோம். வெளில திருப்பி பஸ்ஸுக்காக நிற்கிறோம். அகெயின் ரூட் பஸ்ஸஸ்னால் அங்கே நிற்காது, டவுன் பஸ்ஸஸ் மட்டும் தான் நிற்கும். அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்பொழுது திருப்பி அந்த சில்லுன்னு இந்த மலை காற்று இருக்குது, மழை எப்போ வேணால் வரலான் இருக்குது. அங்கே தான் நம்ம பாட்டி இருக்காங்க. உட்காந்துட்டு ஒரு சின்ன மண்ணெண்ணெய் அடுப்பு சுற்றி ஒரு நல்ல திக்காக கார்ட்போர்டு மாதிரி எங்கேயோ கடந்ததை எடுத்து அதை காற்று வராமல் இருக்கிறதுக்கு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் நல்ல குண்டு குண்டு குழி பணியாரம், நிறையா எண்ணெய் ஊற்றி நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லது. ஒரு பெரிய சட்டி நிறைய மாவு, அதில் நிறைய தாளிச்சு போட்டிருந்தாங்க. வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அதை ஊற்றி எண்ணெய் ஊற்றி கொடுத்தாங்க. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி இருந்ததில்ல, அதை கட் பண்ணி 5 பணியாரம் 8 பணியாரம் அது மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். காசு எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப கம்மி தான். பட் அந்த மழை காற்றுக்கும் அந்த ஈவினிங் நேரத்துக்கும் அந்த சுட சுட அந்த பணியாரம் ரைட் அவுட் ஆஃப் த அவன்பாங்கள்ல, அது மாதிரி அடுப்புலேருந்து எடுத்து இப்படி நாங்கள் சாப்பிட்டது இன்னைக்கு வரையும் அப்படியே நல்ல ரம்யமாக மனசில் இதமாக பதிஞ்சிருக்கு.
கொஞ்ச நேரத்தில் தூரல் போட ஆரம்பிச்சது. பாட்டியோட பிஸ்னஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. டக்குன்னு அடுப்பு அணைச்சாங்க. அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து அந்த பஸ் ஸ்டாப்போட சந்தில், இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த நிழல் கொடை மாதிரி, அதோட சந்தில் சொல்லிட்டு அடுப்பையும் அதுக்கு மேலே அந்த மாவு சட்டியும் வச்சுட்டு அழகாக நடந்து போயிட்டாங்க. அவங்க வீடு அசியூமிங் அவங்க வீடு பக்கத்தில் தான் இருந்திருக்கும் போல. அவ்வளோதான், சின்ன பிஸ்னஸ், போதுமான அளவுக்கு வருமானம், ஜாலியாக போயிட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வயசான காலத்தில் அந்த பாட்டி செய்யணுங்கிற நீடு அவங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக அந்த தேவையினால தான் அதை செய்கிறாங்களா, இல்லை சும்மா என்னால் வீட்டில் இருக்க முடியல நானும் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. இதே மாதிரி சிமிலர் பாட்டி நாங்கள் இருந்த ஹவுசிங் போர்டு ஏரியாலையும் இருந்தாங்க. அந்த பாட்டியோட வீடும் பக்கத்தில் தான் இருக்கும். இதே செட்டப் தான், அந்த சின்ன மண்ணெண்ணெய் ஸ்டஃப், அதே குழிப்பணியாரம். அது என்னன்னு தெரியல, பாட்டிங்களுக்கு குழிப்பணியாரம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு, பஜ்ஜியோட போண்டாவோட, அட்லீஸ்ட் அந்த காலத்தில். ஸோ அதே மாதிரி குண்டு குண்டு குழிப்பணியாரம், நோ சட்னி நோ சாம்பார், இதுதான் செய்வாங்க. 5 குழிப்பணியாரம் 10 ரூபா, இல்லை 5 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கலாம், பின்ன பின்ன அது 10 ரூபாய் ஆயிருக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டிக்கும் நான் நினச்சிக்கிறேன், ஓகே அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீடு இருந்தது போல் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, என்னோட சொந்த பாட்டி, என்னோட அப்பாவோட அம்மா, நல்ல உழைப்பாளி. ஆனால் வயசானதுக்கப்புறம் அவங்க ரொம்ப உழைக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தான், எங்கள் கூட தான் இருந்தாங்க கொஞ்சம் வருஷம். அவங்க ஒரு குட்டி சேட்டை பண்ணுவாங்க. லைக் வீட்டிலேருந்து பின்னாடி வீட்டிலேருந்து தென்னந்தோப்புலேருந்து தென்னங்கீத்தெல்லாம் விழுந்திருக்கும். அதை எடுத்து இவங்க உட்காந்து க்ளீன் பண்ணி யாருக்காவது தென்னந்தோடப்பத்தை வந்து வித்துடுறது. 1 ரூபாய் 2 ரூபாய், எவ்வளோ கம்மினாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணோன்னு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை போல இருக்குது, அதை அவங்க செஞ்சுருவாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு ஏதோ புக்கு படிச்சுட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு தொடப்பம் விற்கிற பாட்டி வீடு தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு, எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி கோவம் வந்துருச்சு. தொடப்பம் விற்கிறவங்கெல்லாம் யாரும் இங்கே இல்லைன்னு. இல்லை இங்கே தான் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க தொடப்பம் எல்லாம் விற்பாங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ஆனால் சாரி, எனக்கு சொல்லும் போது சிரிப்பு வருது. ஆனால் எங்கள் பாட்டி வந்து அந்த வயசில் கையில் காசு இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு பசங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, அதெல்லாம் மீறியும் அந்த தொடப்ப பிஸ்னஸ் பண்ணணும், தான் சம்பாதிக்கணும், கையில் காசு இருக்குன்னு அவங்க யோசிச்சாங்க. இந்த ஃபன்னி தாட்ஸ், இந்த ஜோக்ஸ் அப்பார்ட், ஏதோ வயசான காலத்தில், அந்த காலத்தில் இருந்த பாட்டிங்களுக்கு மெயினாக, மேபி இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் அந்த செல்ஃப் ரிலையன்சி ரொம்ப பிடிச்சிருந்து போல இருக்கு. நான் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், என் பணத்தை நான் சம்பாதிக்கணும், 1 ரூபாயோ 2 ரூபாயோ அது நான் சம்பாதிச்சதாக இருக்கணும், நான் உழைச்சி சம்பாதிச்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த அவங்களோட தன்மானம் அதெல்லாம் வந்து அவங்க அதில் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனாக எனக்கு இருந்தது. அகெயின், நீங்கள் வந்து ஒருவேளை சில டவுனில், சில சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா, ஒரு ஹிடன் ஜெம்மை பற்றி நான் பேச போகிறேன்னு நினச்சி நீங்கள் எதிர்பார்த்து நான் வந்து புஷ்ஷுன்னு இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா ஐம் சாரி. பட் நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் 15 வருஷமோ 20 வருஷமோ பின்னாடி போய் அந்த காலத்தில் அது மாதிரி ஃபேன்சியாக இல்லாமல் ஆனால் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட குட்டி குட்டியாக அங்கங்கே கடைகள் இருந்திருக்கும், அங்கங்கே குட்டி குட்டி வியாபாரங்கள் இருந்திருக்கும். அந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அதே மாதிரி வியாபாரங்கள் இப்பயும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் திருப்பி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஒரு குட்டியாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் த ட்ரைப். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மூன்லைட் தாட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.